Hi friends, இது வந்து Birds Paradise in Singapore part 2 தான். ஸோ வந்து நான் வந்து இந்த ஃப்ளெமிங்கோ பார்க்க போகிறேன். இப்போ வந்து நிறைய பேர்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். முக்கியமாக மக்காவெல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே கூட்டமாக இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஃப்ளெமிங்கோ பார்க்குறதுக்கு செம கூட்டம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ தான் வந்து நம்ம உங்கள்கிட்ட பார்ட் 1ல் காட்டின மாதிரி நாங்கள் இந்த பெங்குயின் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து இது ஃப்ளெமிங்கோ. ஸோ இவங்க வந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க வந்து காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணுன்றக்காக நிறைய செடிலாம் வச்சு, அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பிரிட்ஜு. அடுத்து எங்கே போயிட்டு இருந்தோன்னா வந்து அடுத்த பேர்டு பார்க்குறதுக்கு தான். ஸோ வந்து போயிட்டுருக்க மாதிரி நடுவில் இந்த வாட்டர் பிரிட்ஜ் இருந்துச்சு. நான் என் ஆயா என் அம்மாலாம் வந்து போயிட்டுருப்பாங்க. எங்கள் தாத்தா தெரியவான்னு தெரியல, ஆனால் நான் என் அம்மா என் ஆயெல்லாம் நல்லா தெரிஞ்சாங்க. சரி போகிறதுக்கு ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து நடுவில் இந்த பிரிட்ஜை வந்து ஆடிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த பேர்ட்ஸ்லாம். ஸோ எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும். ஸோ இது வந்து இது வந்து ஃப்ளெமிங்கோ தான். பாருங்களேன், கிட்ட பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளெமிங்கோ. ஸோ இந்த ஃப்ளெமிங்கோ வந்து ஒத்த காலில் நிற்கும்னு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஃப்ளெமிங்கோ ஒத்த காலிலே தூங்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெமிங்கோ ஒத்த காலிலே நிற்கும். நம்ம ஹியூமன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது, ஆனால் ஃப்ளெமிங்கோவால் சமத்தையே பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஃப்ளெமிங்கோஸ் தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ ஃப்ளெமிங்கோஸ் வந்து கொக்கோட ஃபேமிலி சேர்ந்தது தான். கொக்கு எப்படி மீன் சாப்பிடுமோ அது மாதிரி தான் ஃப்ளெமிங்கோஸும் மீன் தான் சாப்பிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மக்காவ்ஸ். இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எங்கள் பார்க்க போகிறது தான் மக்காவ்ஸ்ன்னு. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் மக்காவ்ஸு. எவ்வளோ ஃப்ரீயாக விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆனால் எவ்வளோ ஃபாரஸ்ட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறதுக்காக மரம்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா பேர்ட்ஸுமே வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. எந்த பேர்ட்ஸுமே கேஜில் வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவங்க கையில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மக்காஸ்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டிலலாம் கேஜில் வச்சு அரைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் அப்படி இல்லை, சிங்கப்பூரில். ஸோ அவங்க பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து அவங்களே செட்டப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஃப்ளெமிங்கோ தான் நீங்கள் பார்க்குறது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே மக்காவ் தான். ஸோ வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்களேன். மக்காவ் சொல்லலாம் டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ க்ளோஸ் அப் காட்டுறாங்கன்னு கேமராமேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்களும் வந்து கலராக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா மக்களும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு தெரியல, அது வேணுன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்ட. இதுவும் மக்காவ் தான் நீங்கள் பார்க்குறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குன்னே தனியாக ஷேப் ஆஃப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து எல்லா பேர்ட்ஸோட நேம் வச்சுருப்பாங்க. அந்த தொட்டோன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த பேர்ட்ஸ் மேலே தொட்டோன்னா அது சத்தம் கொடுக்கும். இந்த பேர்ட்ஸோட வாய்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த உள்ளத்தில் வந்து நிறைய பேர்ட்ஸோட நேம்ஸ் மட்டும் இல்லாமல் வாய்ஸும் கேட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லலாம் பேர்ட்ஸ்லாம். அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேர்டு இங்கே பாருங்களேன் இங்கேயே உட்காந்து. இந்த பேர்ட்ஸ் பேரடைஸில் எப்பயுமே இந்த மாதிரி பிரிட்ஜெலாம் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து போகிற புக்கில் பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டே போகலாம். இந்த பேர்டு மாதிரி நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சத்தம் போட்டுச்சு, ஏன்னு தெரில. நிறையா இருக்குது.
இந்த பேர்ட்ஸ்லாம் பாருங்கள். கீழே வந்து அதுங்களுக்கு ஃபுட்டு வச்சுருக்காங்க அது சாப்பிட்றதுக்கு. நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஃபுட்டு. இந்த மாதிரி பேர்ட்ஸ் பேரடைஸ் எப்பயுமே அந்த கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ இருந்தாலுமே அது கூட்டமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதோட இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோஸை. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, இந்த பேர்ட்ஸ் பேரடைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் 2 பேர்ட்ஸ் பேரடைஸ் வீடியோ. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்ட் 3 பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பார்ட் 3 அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்காகவே. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மட்டும் கமெண்ட் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை எப்பயுமே ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான்